காங்கிரஸ்ல வந்துங்க தமிழ்நாடுல கோஷ்டி பூசல் நிறைய கோஷ்டி இருக்கு. செல்வ பெருந்தகை வந்து ஜான்வரியிலேயே கூடலூர்ல ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது அப்பவே சொல்லிட்டாரு நான் ரிசைன் பண்றேன்னு. ராகுல் காந்தி தான் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் கார்கேவும் நீங்க வெயிட் பண்ணுங்க. டிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறது இழுத்தடிப்பு, மனசங்கடங்கள் இதெல்லாம் பண்ணது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் மாணிக்கம் தாகூர் தான். கார்த்தி சிதம்பரம் வெரி எனர்ஜெட்டிக் பர்சன், அவர் தலைவராக்கிக்கலாம். ஏன்னா சென்செட் அவர் கொஞ்சம் கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கும். அவர் கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவாரு என்னாலதான் இந்த அலையன்ஸே ஃபார்ம் ஆனது, முதல்ல இருந்தே அந்த அந்த இதுல தான் போயிட்டு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் மெயின் இந்த டிவிகே அலையன்ஸ் காங்கிரஸ் கூட வரணும் முன்னாடியே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஸோ அந்த கிளாஷ் வரும். திராவிடியன் பார்ட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து டச்சே பண்ண முடியாதுங்க. உங்களாலதாங்க இந்தியா அலையன்ஸே ஒரு ஸ்பிளிட் ஆக போகுது. தேர்ட் ஃப்ரண்ட் வரப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க மிஸ்டர் மாணிக்கம் தாகூர். தேர்ட் ஃப்ரண்ட் வரும். நீங்க வந்து 29ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது இல்ல. ராகுல் காந்தி இஸ் நாட் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் வில் பி நரேந்திர மோடி அகைன் இன் 2029. எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், தி அக்னி நியூஸ் சர்வீஸினோட ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டாரு. இன்று மாலை அவர் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஸோ காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு சென்று விடுவார், அடுத்த காமராசர் ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிற முழக்கங்கள்லாம் வந்து ஆங்காங்கே எழக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். அப்படிதானா? வெற்றியை நோக்கி காங்கிரஸ் கட்சி கொண்டு சென்றுவாரா? ராகுல் காந்தியை வரக்கூடிய 2029 அவர் பிரதமராக வந்து ஆக்கணும், அதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து மாணிக்கம் தாகூர் டிஎன்சிசி பிரசிடென்டா இன்னைக்கு பதவியேற்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸ்ல வந்துங்க தமிழ்நாடுல கோஷ்டி பூசல் நிறைய கோஷ்டி இருக்கு. நம்ம அது 10 விரல்ல எண்ண முடியாது, அவ்வளவு கோஷ்டிகள் இருக்கு. இப்ப வந்து மிஸ்டர் செல்வ பெருந்தகை வந்து ஜான்வரியிலேயே கூடலூர்ல ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது அப்பவே சொல்லிட்டாரு நான் ரிசைன் பண்றேன்னு. ராகுல் காந்தி தான் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் கார்கேவும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. இந்த டிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறது இழுத்தடிப்பு, மனசங்கடங்கள் இதெல்லாம் பண்ணது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் மாணிக்கம் தாகூர் தான். இவங்கனாலதான் அந்த அலையன்ஸ் டாக்ஸ் டிலே ஆச்சு. எம்கே ஸ்டாலின் இது கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சில தொகுதிகளில் இப்ப எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணல. காங்கிரஸ் கேண்டிடேட் சிங்கநல்லூர் கவுண்டம்பாளையம், அங்க வந்து அவர் சொல்றாரு காங்கிரஸ் கேண்டிடேட் நம்ம அலையன்ஸ்ல இருக்கவங்களுக்கு வாக்களிங்கன்றாரு. அந்த கேண்டிடேட்டை கூட முன்னிறுத்த முடியல கேம்பெயின்ல. அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே மனக்கசப்புங்க. இவங்க மெயின் வந்து 5 எம்எல்ஏ வந்து வெற்றி பெற்றாருங்கல்ல, அவங்க வந்து காங்கிரஸ் வாக்குனால வெற்றி பெறல. டிஎம்கே மெயினா டிஎம்கே வாக்குகள், அப்புறம் தோழமை கட்சிகளான விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி தான் இவங்களோட இதுலதான் வந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க தனியா இந்த எலெக்ஷன் நின்று இருந்தாங்கன்னா எந்த தொகுதியும் வந்து டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க நிலைமை அதுதான். அதனால வந்து இவங்க வந்து இந்த கோஷ்டி பூசல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுங்க. இப்ப முதலே வந்து மிஸ் ஜோதிமணி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க டிஎன்சிசி பிரசிடென்ட்டுக்கு, அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் ஒரு விமனை போட்டிருக்கலாமே பிரசிடென்டா? என்ன தப்பு விமனை போட்டா? ஏன் காங்கிரஸ் வந்து விமன் என்பவர்மெண்ட் இதுன்றாங்க, விமன் ரைட்ஸ் இதெல்லாம், ஏன் ஜோதிமணியே போட்டிருக்கலாமே, ஏன் போடல?
இதெல்லாம் வந்து காங்கிரஸ்ல வந்து இந்த ஹைகமாண்ட்ல பல டிசிஷன் வந்து ராங் டிசிஷன் எடுக்கிறதுனால தான் காங்கிரஸ் வந்து வளர முடிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில். மிஸ்டர் கார்த்தி சிதம்பரம் வெரி எனர்ஜெட்டிக் பர்சன், அவர் தலைவராக்கிக்கலாம். ஏன்னா ஜென்செட் அவர் கொஞ்சம் கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கும். அவர் கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. அவர் வந்து ஒரு கொலேக்கல் லாங்குவேஜ்ல போய் பேசினாலும் அவர் அந்தந்த கேம்பெயின்லயே பாப்பீங்க, அந்தந்த இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிருவார், எப்படி புரியணும்னு. இப்ப இந்த கோஷ்டி பூசல் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு ஒரு கிளாஷ் வருங்க ஷார்ட்லி. யாருக்குன்னா பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் வரும். யாரு வந்து டிவிகே சீஃப் அண்ட் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு க்ளோஸ்ன்னு வரும். அதுல பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவாரு, என்னாலதான் இந்த அலையன்ஸே ஃபார்ம் ஆனது, முதல்ல இருந்தே அந்த அந்த இதுல தான் போயிட்டு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் மெயின் இந்த டிவிகே அலையன்ஸ் காங்கிரஸ் கூட வரணும் முன்னாடியே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஸோ அந்த கிளாஷ் வரும். இதெல்லாம் எப்படி வந்து மாணிக்கம் தாகூர் கிட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 12 எம்பில ஒரு ஒன்னோ 2 எம்பி தான் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. வேற எல்லாம் மாணிக்கம் தாகூருக்கு சப்போர்ட் இல்ல. இப்போ யாருமே சப்போர்ட் இல்ல. அவர் ஒரு பெரிய கேடர் பேஸ்ல இல்லைங்க. அவர் ஒன்லி திங் இஸ் வெரி க்ளோஸ் டு ராகுல் காந்தி. அதனாலதான் அவருக்கு பிரசிடென்டா நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. அவரோட இதுல பார்த்தோம்னா காமராஜ் ஆட்சியை கொண்டு வரன்றாரு. ரைட் கொண்டு வாங்க, பரவாயில்ல. ஏன்னா காமராஜ் ஆட்சியை விஜயும் கொண்டு வந்துருக்காரு, அவரும் காமராஜ்னாரு. நீங்களும் கொண்டு வாங்க, பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து உங்க கேடர் பேஸ் எத்தனை இருக்காங்கன்னு கேளுங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்தது, எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த மெம்பர்ஷிப் டிரைவ் மிஸ்டர் செல்வ பிறந்தகை. அப்ப ஒருத்தர் இது மேடையிலேயே சொல்றாரு, நாங்களா சேர்க்க மாட்டேங்கிறோம், யாரும் வர மாட்டேங்கிறாங்க, யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, நாங்களா சேர்க்க மாட்டேங்கிறோம், யாரும் வந்து சேர மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் பார்ட்டியில. இதுதான் காங்கிரஸ் பார்ட்டியோட நிலைமை தமிழ்நாட்டுல. சார், இப்போ இந்த மாணிக்கம் தாகூர் நியமனத்தின் மூலயமாக மத்திய தலைமை, காங்கிரஸோட மத்திய தலைமை ஒரு தாவேக்காவோட இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கணும், ஒரு இணக்கமான ஒரு இந்த அரசு செயல்படணும் அப்படிங்கிற அந்த பொருட்பெயர்லால வந்து இப்படி வந்து பண்ணிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதன் மூலியமா அவங்க திமுகவுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வச்சிருக்காங்களோ? மாணிக்கம் தாகூர் இந்த திமுக கூட்டணிக்கு ஒரு பங்கம் விளைவிச்சதே அவர் தான். அவரை வந்து இப்போ இந்த தலைவர் பதவியில நியமிக்கிறது மூலியமா ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினுக்கு என்ன மெசேஜ் சொல்றாரு? ராகுல் காந்தி மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினுக்கு மெசேஜ் கொடுக்கறத விட எம்.கே. ஸ்டாலின் மிஸ்டர் ராகுல் காந்திக்கு மெசேஜ் கொடுத்துட்டாரு. இந்தியா அலைன்ஸ் மீட்டிங்ல கலந்து கொள்ள மாட்டோம் ஏன்னு மெயினா அவர் சொன்னது, பார்ட்டி கேடர்ஸ் வந்து காங்கிரஸ் கூட அலைன்ஸ் நீங்க நடந்துட்ட விதம், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா பார்ட்டிஸ் விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாம் வந்து மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் 2 முறை பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் கவர்னர் மூலியமா பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாதுன்னு தான் இவங்க போய் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம், வெளியிருந்து சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. அப்புறம் டே பை டே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேபினெட்டுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் விசிகே அண்ட் ஐயுஎம்எல். சிபிஐ, சிபிஎம் தான் வெளியிருந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அப்புறம் காங்கிரஸ் வந்து இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறதுனால நாங்க கலந்து கொள்ள மாட்டோம்னு எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் இருக்கிற எந்த கூட்டணியிலும் நாங்க இருக்க மாட்டோம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 15 டேஸா சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா அலையன்ஸ் வில் பிரேக், இந்தியா அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆக போகுது. நீங்க யூபி எலெக்ஷனுக்கு முன்னால் இல்ல, இந்த இன்னொரு 2-3 மந்த்ஸ்ல இந்தியா அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்தியா அலையன்ஸ்ல இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாம் மிஸ்டர் ஸ்டாலினை வந்து காங்கிரஸ், தட் மெயினா மிஸ்டர் ராகுல் காந்தி நடந்துகிட்ட முறை வந்து சரியில்லைன்றாங்க, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட். ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வருங்க, எம்.கே. ஸ்டாலின் தலைமையில ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும் பிஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ். நீங்க பார்லிமெண்ட் செஷன்ல அந்த 3 பில் வைக்க போறாங்க, டீலிமிட்டேஷன், விமென்ஸ் ரிசர்வேஷன், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன். டீலிமிட்டேஷன்
ஐ திங்க் டீலிமிட்டேஷன் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கண்டிப்பா பிஜேபி கவர்மெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்க இந்தியா அலையன்ஸ் என்னதான் ட்ரை பண்ணாலும் முடியாது. அவங்க 294 இருக்காங்க. அந்த 360 மேஜிக் ஃபிகரை ரீச் பண்ணிடுவாங்க. மம்தா பானர்ஜி 20 எம்எல்ஏ 20 எம்பி ஸ்பிளிட், உத்தவ் தாக்கரே 6, எல்லாம் ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்கு. ஸ்பிளிட் ஆகிறதுல இன்னும் நிறைய எம்பிஸ் வந்து ஸ்பிளிட் ஆக போறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. சந்திரபாபு நாயுடு இருக்காரு அவங்க அலையன்ஸ்லயே. ஜெகன் ரெட்டியா சப்போர்ட் பண்ண போறாரு. நவீன் பட்நாயக் சப்போர்ட் பண்ணுவாரு. ஈவன் ஹேமந்த் சோரன் சப்போர்ட் பண்ணுவாரு. இதுக்கு. அதனால வந்து இந்தியா அலையன்ஸ் பிரேக்கிங் டெஃபினட்டுங்க. தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு யங் லீடரை போட்டு கோஷ்டி பூசல் இல்லாம பண்ணாதான் காங்கிரஸ் வளர முடியும். இப்ப வந்து பிஜேபி இப்போ போற நிலைமையை பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஃபேக்டர் வேற ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுங்களா? அவரும் ஜென் செட் எல்லாம் பாக்குறாரு. அவரும் அதேதான், அவரோட கான்சென்ட்ரேஷன் அதுதான் இருக்கும். காங்கிரஸ் காங்கிரஸோட இது வந்து growth கம்மியாக பிஜேபி சான்சஸ் ஃபார் growth இஸ் மோர் இன் தமிழ்நாடு. பிஜேபியோட growth இன்னும் வந்து மோர். சார், இந்த திமுக காங்கிரஸ் இன்டாக்டா இந்த கூட்டணிக்கு ஒரு பங்கம் விளைவிச்சது மாணிக்கம் தாகூர். இப்போ தாவேகா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. லோக்சபா தேர்தலையும் இவங்க நிச்சயமா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான் தேர்தலை சந்திக்க போகுது. இப்ப மாணிக்கம் தாகூர் நாடாளுமன்ற தேர்தல்ல நிச்சயமா அவங்களுக்கு ரொம்பவே சிக்னிபிகண்ட் இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அதுல அவங்க என்ன இணக்கமான போக்க கடைபிடிப்பாங்களா, எப்படி அவங்க அணுக போறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா அது விஜய்க்கான தேர்தலா இருக்கும். அப்போ விஜயுமே ரொம்ப பிவேரா இருக்கணும்ல. இப்போ கடந்த காலத்துல காங்கிரஸ் 2014 யூபிஏ ஆட்சியில இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோவிலேஷன் கவர்னன்ஸ்ல அவங்க பங்கேற்கும் பொழுது அந்த அமைச்சர்கள் மேல வழக்கு போட்டு சிறையில் அடைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். தயநிதி மாறன் மீதான அந்த வழக்காக இருக்கட்டும், அதே போல TR பாலு மீதான அந்த ஒரு வன்மமா இருக்கட்டும், அதே போல ராசாவை அவர்கள் கைது செய்து திகாரில் அடைத்ததாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களை கைது செய்து திகாரில் அடைத்ததாக இருக்கட்டும், கூட்டணியில் இருந்த போது இவர்களோட தயவால் மத்தியில் தாக்குப்பிடித்த இந்த ஆட்சிக்கு பங்கம் விளைவித்தது, திமுகவுக்கே பங்கம் விளைவித்தது காங்கிரஸ். இப்போ இந்த கூட்டணி ஸ்பாயில் ஆகி சட்டமன்ற தேர்தலுக்கு தோல்விக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமாக இருந்தது காங்கிரஸ். அப்போ விஜயுமே ரொம்ப பிவேரா இருக்கணுமா இல்லையா? தேசிய கட்சியினுடைய ஒரு இந்த மனநிலையே இப்படிதான் இருக்கும், மாநில கட்சிகளை அவங்க வளர விட மாட்டாங்க, விஜயனுடைய ஸ்டேட்டஸ் கோவை கூட அவர்கள் உயர விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி விஜயுமே பிவேரா இருக்கணும்ல. ஆனா ரொம்பவே ஸ்பேஸ் கொடுத்து வைக்கிறாரோ. நாளைக்கு சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் சந்திக்கும் போது நமக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நாளைக்கு உண்டு பண்ணலாம். இன்னைக்கு திமுகவுக்கு பண்றாங்க, நாளைக்கு தாவேகாவுக்கு பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இன்னைக்கு நேத்து மாணிக்கம் தாகூர் திமுகவுக்கு விட்டாரு, சவுண்ட் விட்டாரு, இன்னைக்கு நாளைக்கு தாவேகாவுக்கு சவுண்ட் விட மாட்டாரு அப்படிங்கிறது என்ன நிச்சயம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஒரு நல்ல கொஸ்டின். டிவிகே மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து ஆக்சுவலா அவர் பிஜேபிக்கு க்ளோஸா தான் இருக்காரு. அவர் பிஜேபி கிட்ட க்ளோஸா இருக்காரு. ஏன்னா பிஜேபி அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு, எதுலயும் அவர் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அவர் பிஜேபி கிட்ட க்ளோஸா இருக்காங்க. பட் பிஜேபி வந்து மிஸ்டர் ஜோசப் விஜய ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா 2 தடவை பார்க்கல அவங்க டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வச்சிருந்தவே பிஜேபி சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப இது கோபமா தான் இருக்காங்க விஜய் மேல. அதே இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க. இது என்ன 130 சீட்ஸ்லயா இருக்காங்க? இல்ல, இட்ஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட். அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாத கவர்மெண்ட். விசிகே, IUML, CPI, CPM காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது போட்டிருக்காங்களா? பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூவும் இப்ப கம்யூனிஸ்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஒவ்வொரு இஷ்யூவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அவரு இது காங்கிரஸ் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். விஸ்வநாத் அவர் மேல பாருங்க பல ஊர்ல வந்து போக்சோ ஃபைல் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. ஸோ வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைங்க. மிஸ்டர் விஜய் பண்ண மேஜர் இது வந்து காங்கிரஸை கொண்டு வந்து அலைன்ஸ்ல வச்சிருந்தா தப்பு, மற்றவங்களை வச்சிருந்தா கூட தப்பு இல்லை. அப்புறம் பல பேச்சுகள் ஓடுது, ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் வச்சிருவாங்கன்னு. அப்புறம் நேத்து எம்கே ஸ்டாலின் சொல்றாரு ஜாக்கிரதையா இருங்க, எலெக்ஷன் எப்ப வேணா வரும்ன்றாரு. இந்த கவர்மெண்ட் ஒரு ஃப்ளூயிட் கவர்மெண்டா இருக்குது. ஒரு எப்ப வேணா வந்துங்க இந்த கட்சிகள் பாருங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, ஐயுஎம்எல், மெயினா வந்து விசிகே, சிபிஐ, சிபிஎம், அவங்க வந்து ஒரு கொள்கை, ஒரு பிஜேபி கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கோ, இல்லைன்னா அவங்க ஐடியாலஜி எதையும் எதிர்க்கலன்னு வைங்க, அவங்க வித்ரா பண்ணிடுவாங்க, கன்ஃபார்ம்டா வித்ரா பண்ணுவாங்க. காங்கிரஸும் வேற வழி இல்லை. ஏன்னா பிஜேபி ஐடியாலஜி போனாங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வெளியே வந்துருவாங்க. இதுதான் நடக்கும். பட் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. பட் பிஜேபி கூட அவர் கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறாரு பிஜேபி கூட. அதனால வந்து காங்கிரஸும் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் ரொம்ப உஷாரா இருப்பாங்க. பட் என்ன, காங்கிரஸ் வெளியே வந்தாங்கன்னா திருப்பி எங்க போவாங்க? டிஎம்கேலேஸ் இன்னும் இந்த கலைஞர் சொன்ன மாதிரி பேட் ஃப்ரெண்ட்ஷிப் எண்ட்ஸ் இன் ட்ரபிள் 2 தடவை ஆயிடுச்சு. ஒன்னு 2G, ஒன்னு இப்போ சொல்லிக்காம விழிக்காம போய் அலைன்ஸ்ல சேர்ந்து அமைச்சர் பதவி, ஒரு ராஜ்யசபா எம்பி இதுலயும். அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னால இன்னொரு ராஜ்யசபா டிஎம்கே மாதிரி ஒரு. ஏன் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் இவ்வளவு மெக்னானிமஸா இருக்காருன்னு தெரியல. ஆனா நம்ம பேசுற டிஎம்கே கேடர்ஸ் எல்லாம் சொல்றாங்க காங்கிரஸ் அப்பவே கழட்டி விட்டுருக்கணும். அந்த 28 சீட் கொடுத்ததுல ஒரு 28 சீட் இவங்க கூட்டணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 20 தொகுதியா ஜெயிச்சிருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. காங்கிரஸ் நீங்க வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துட்டு போறது காங்கிரஸ். அவங்க யாரோ பின்னால வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே 2019 இருந்து அலையன்ஸ் இருந்து எம்பிஸ், ராஜ்யசபா எம்பி, அப்புறம் லோக்கல் பாடியில எல்லாத்திலையும் அனுபவிச்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்சன இங்கிருந்து போய் அங்க டிவிக்கில போய் ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டாங்க. அதனால வந்து ஒரு கிளாஷ் வருங்க, ஏன்னா மாணிக்கம் தாகூருக்கு கேடர் பேஸ்ட் இல்லை. இதே நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் செல்வ பெருந்தகையோ, மிஸ்டர் அழகிரியோ, ஈவன் மிஸ்டர் கார்த்தி சிதம்பரம், நீங்க பழைய இது எடுத்துக்கோங்க, மிஸ்டர் திருநாவுக்கரசு, மிஸ்டர் தங்கபாலு, இவங்கிட்ட எல்லாம் கேடர்ஸ் இருக்காங்க. இன்னும் சேலம் எல்லாம் போனீங்கன்னா தங்கபாலுவோட கேடர்ஸ் இருப்பாங்க. நீங்க இந்த சைடு போனீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த சைடு போயிட்டீங்கன்னா இவருக்கு திருநாவுக்கரசு இருக்காங்க. மாணிக்கம் தாகூருக்கு விருதுநகர்லயே வந்து கேடர் பேஸ் இல்ல. அப்புறம் தமிழ்நாடு பூரா எங்கெங்க கேடர் பேஸ்? இட்ஸ் a wrong selection by Congress appointing மாணிக்கம் தாகூர். ஓகே சார், எனக்கு இந்த விவகாரத்துல எனக்கு ஒரு இறுதியான கேள்விதான் சார். இப்போ முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை அவரோட இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட புது தலைவர் மாணிக்கம் தாகூரை வந்து அவருமே பார்ட்டிசிபேட் பண்றாரு. முன்னாள் தலைவர்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த இதுல பதவி ஏற்பு விழாவில். இப்போ எனக்கு என்னன்னா, அவர் வந்து நான் பல சீக்ரெட்ஸ் நான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு திரு செல்வ பெருந்தகை. மனம் விட்டு பேச போறேன் அப்படின்னு சொல்லி, அது குறிப்பா நண்பர்கள், குறிப்பா மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி மீது தான் நான் வந்து அலிகேஷன்ஸ் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. இப்ப தலைவரா பொறுப்பேற்க போறாரு. நாளையில இருந்து இப்ப அவரு ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் ஆன்டி டிஎம்கேவை ஃபுல்லா அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு ஏதாவது கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு நிச்சயமா அவர் வந்து ஊடகத்துல நம்ம லைம்லைட்ல இருக்கணும், தினமும் நாம ஒரு பேசுபொருளா இருக்கணும். எப்படி அண்ணாமலை 2021 இருந்து 2024 வரைக்கும் அவர் இருந்தாரோ அந்த மாதிரி மாணிக்கம் தாகூர் தமிழ்நாட்டுல ஒரு அண்ணாமலை போல ஒரு விறுவிறுப்பா பரபரப்பா ஒரு விவாதத்துல பேசுபொருளாவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாருன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க.
இப்போ செல்வ பெருந்தகை என்ன ரிவீல் பண்ண போறாரு? நீங்க இன்னொரு தகவலும் சொன்னீங்க எக்ஸ்க்ளூசிவா செல்வ பெருந்தகை டிஎம்கேக்கு போக போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. என்ன எக்ஸ்போஸ் பண்ண போறாரு? நிறைவான கருத்து. சார் மிஸ்டர் செல்வ பெருந்தகை வந்து அந்த ஸ்வர்னிங் அண்ட் ஸ்வேரிங் இன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா அவர் முன்னாள் தலைவர்ங்கிற அடிப்படையில அவர் கௌரவிக்கிறார். பாஸ்ட் பிரசிடென்ட் அவர் ஒப்படைக்கலாம், டிஎன்சிசியோட இதெல்லாம் ஒப்படைக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் மிஸ்டர் செல்வ பெருந்தகை ஆஸ் டிசைடடுங்க, முடிவு பண்ணிட்டாரு. ஒரு 2 வீக்ஸ் முன்னாலே முடிவு பண்ணிட்டாரு டிஎம்கே ஜாயின் பண்றதுன்னு. அவர் ஒரு பெரிய மாஸ் கேடர் பேஸ்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், கவுன்சிலர்ஸ், இது மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் டிஎம்கேல ஜாயின் பண்ண போறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல். அவரு டைம் ஃபேக்டர் தாங்க, டைம் ஃபேக்டர். எனக்கு என்னமோ இந்த வாரத்துக்குள்ள மிஸ்டர் செல்வ பெருந்தகை சாட்டர்டேக்குள்ள ஜாயின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் டிஎம்கேல. பட் இது வந்து ஒரு மைனர் ஸ்பிளிட் காங்கிரஸ்ல தமிழ்நாட்டில் இது நடக்கும் மிஸ்டர் செல்வ பெருந்தகை போறதுனால. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, மிஸ்டர் அண்ணாமலைக்கு எப்படி லைம் லைட்ல இருந்தாரோ அது மாதிரி மாணிக்கம் தாகூர் லைம் லைட்ல இருப்பாரு. அண்ணாமலை வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா நெகட்டிவ்னா நெகட்டிவ் அடிச்சு போயிட்டே இருப்பாரு. டெய்லி யாரோ ஒருத்தர் இந்த ஊழல் அந்த ஊழல், எடப்பாடி சரியில்லை, என்ன எடப்பாடி என்ன ஊழல் பண்ணலையா, டிஎம்கே என்ன ஊழல் பண்ணலையா, அப்புறம் காங்கிரஸ் அட்டாக் பண்ணுவாரு, காங்கிரஸ் இருந்த போது என்ன எவ்வளவு ஊழல் நடந்தது எல்லாம் பண்ணுவாரு. நீங்க வந்து மாணிக்கம் தாகூர தயவு செய்து அண்ணாமலை கூட கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணாமலை நிச்சயமா அண்ணாமலை கிரவுண்ட்ல இருந்தாரு, அவர் கிராஸ் ரூட் லெவல்ல வர்க் பண்ணாரு. கேடர்ஸ் இருந்தாங்க 2000 பேர். பட் ஆனா அதோட ஒப்பிடல. அண்ணாமலை அவர்கள் எப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஏதேனும் கருத்தை சொல்லி அது ஒரு விவாத பொருளாக்கி தினமும் அவரை சுற்றியே விவாத பொருளானுச்சு இல்லையா, ஊடகங்கள்லயும் விவாதங்கள்லயும் அவரை மட்டுமே ஒரு மையப்படுத்தி 3 ஆண்டுகள் வந்து அவரு தான் ஒரு அப்போசிஷன் லீடரா இருந்தாரு. இபிஎஸ் அந்த அப்போசிஷன் லீடருங்கிற ஒரு பெயரளவு தான் இருந்தாலும் அவருடைய அந்த உட்கட்சி மோதல்களை மட்டும்தான் அவர் வந்து கவனம் செலுத்த முடிஞ்சிச்சு. மக்கள் பிரச்சனைகள் அவரால் கவனம் செலுத்த முடியல, அண்ணாமலை தான் இருந்தாரு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இல்லையா. அதுபோல மாணிக்கம் தாகூர் தினமும் ஏதாவது கான்ட்ரவர்சியலான ஸ்டேட்மெண்ட், இப்ப டிஎம்கேக்கு எதிராக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது டிஎம்கே தரப்புல இருந்து அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாவாங்க. அப்ப அப்படிங்கிற பொழுது அவர் மாணிக்கம் தாகூர் தினமும் நம்மளை பத்தி 4 பேர் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுதானே அவர் ஒவ்வொரு நாளும் செயல்படுவாருங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டேன். இல்ல, மிஸ்டர் மாணிக்கம் தாகூர் வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க. மாணிக்கம் தாகூர் லைம்லைட்ல வரணும்னா ஒன்னே ஒண்ணு பண்ணும், டிவிகேயோட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இவ்வளவு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு, டிட்டாரியேட் ஆயிடுச்சு, அது பத்தி பேசலாம். என்ன இந்த கவர்மெண்ட் வந்து ரியல் கவர்மெண்டா இல்ல ரீல்ஸ் கவர்மெண்டா இருக்கு அப்படின்னு பேசலாம். அப்புறம் பிஜேபியில என்ன ஸ்பிளிட்டு, பிஜேபி வளராது நாங்க தான் வளருவோம், இந்த மாதிரி பேசலாம். இவர் லைம்லைட் வர்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இவர் லைம்லைட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இவருக்கு வந்து கேடர் பேஸ்ட் இல்லைங்க, கேடர் பேஸ்ட் கேடர்ஸே இல்லைங்க. காங்கிரஸ்ல முக்கால்வாசி ஒன்லி லீடர்ஸ் தான். நீங்க அதான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு அந்த கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லா ஊர்லயும் ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்தாங்கன்னா ஒரு 100 பேர் வருவாங்க, ஒரு 20 கார்ல வருவாங்க. அவர் போனன்னு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பார்ட்டி ஒர்க்கே இருக்காது. இதுதான் காங்கிரஸ். அதனால வந்து மாணிக்கம் தாகூர் ஒரு பெருசா வந்து ஐ டோன்ட் திங்க் ஷைன் பண்ணுவார்னு. பட் ஆல் த பெஸ்ட். பட் பண்ணிட்டோம், மக்களுக்கான என்ன என்ன இருந்தாலும் எந்த பார்ட்டி, இப்போ டிவிகேவே வந்து they're not doing well, லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசணும், அப்புறம் விமன் சேஃப்டி பத்தி பேசணும், அப்புறம் அவங்க அமைச்சர் இருக்காரு இல்லைங்க, அவர் பத்தி அவர்கிட்ட எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு. அதுதான் ஒரு லீடருக்கான ஒரு குவாலிட்டிஸ், அது பண்ணணும். டிஎம்கே நீங்க அட்டாக் பண்ணுங்க, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுங்க, பிஜேபி அட்டாக் பண்ணுங்க. பட் அவங்க ரெவிடியன் பார்ட்டிஸ் 2 பேரையும் அட்டாக் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க, வச்சு கொடுப்பாங்க. சரிங்களா?
நீங்க வந்து திராவிடியன் பார்ட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து டச்சே பண்ண முடியாதுங்க. உங்கனாலதாங்க இந்தியா அலைன்ஸே ஒரு ஸ்பிளிட் ஆக போகுது. தேர்ட் ஃப்ரண்ட் வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க மிஸ்டர் மாணிக்கம் தாகூர். தேர்ட் ஃப்ரண்ட் வரும். நீங்க வந்து 29ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது இல்ல. ராகுல் காந்தி இஸ் நாட் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் வில் பி நரேந்திர மோடி அகைன் இன் 2029. எழுதி வச்சுக்கோங்க. ஓகே சார். நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.